श्रीशैलेशदया पात्रं दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रंजतामादरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नादयां गुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये गोपिकांसनिगदैकभागवे हेमवेत्रमिदरेण बिभ्रते राजगोपबभुजे नमोऽस्तु ते सम्भकाडविनिवासिने करे मुक्तिमकरन्दभूषितम् भक्तसिद्धकलहंससेवितम् கோபிலாதிமுனிபிருங்கபூஜிதம் ஸ்ரீ செம்பகேசபதபங்கஜம் பஜே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். கடைசியான பதிவிலே நம்ம அருமையான இந்த கோபாலகுட்டனனுடைய காளிங்க நர்த்தன சேவைய நாமெல்லாம் அனுபவிச்சோம். அருமையான சேவை. அதை பார்க்கறதுக்கு அந்த ஆண்டாள் நாச்சியாரே என்ன பண்ணுவாராம், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இங்கே வந்துருவாளாம். ஏன்னா இதை ரசிக்கிறதுக்காக தானே நான் எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்ற மாதிரி இருப்பாளாம். அதனாலதான் ஆண்டாளே என்ன சொல்லுவாளாம், மன்னனார் அழகை மண்டலத்தில் கண்டதில்லை அப்படின்னு. இந்த ராஜகோபாலனுடைய அழக, ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுடைய அந்த அழகான மாடும் கண்ணுக்குட்டியும் அவன் கையில வச்சிருக்கின்ற அந்த செண்டையும் வச்சிருக்கிற அழகையும் பார்த்துட்டு மன்னனார் அழகை மண்டலத்தில் கண்டதில்லை அப்படின்னு சொன்ன விதமாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே சூடி கொடுத்த நாச்சியாரனுடைய திரு அவதாரமான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ராஜகோபாலன் அலங்காரம் அப்படின்னு பெருமாளுக்கு ஆண்டாள மகிழ்ச்சி உரியத்துக்காக செய்வாளாம். அப்படிப்பட்ட அருமையான அந்த ராஜகோபாலனுடைய சேவையை நம்ம 13ஆம் நாள் காலையில காளிங்க நர்த்தனத்துல இந்த எம்பெருமான் அழகா ஒரு கையில வெண்ணெய வச்சுண்டு இன்னொரு கையால அந்த பாம்புனுடைய வாழை பிடிச்சுண்டு அதுல நர்த்தனம் ஆடுற அழக நம்ம பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியை கண்டு கழிப்பதற்கு நமக்கு கோடி கண்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னா கூட அது மிகையாகாது. அதை தொடர்ந்து இது எதுக்கு திடீர்னு ஆண்டாளை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஆண்டாளுக்கு அந்த ரங்கமன்னரை சேவிக்கணும், ராஜகோபாலனை சேவிக்கணும், ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா அந்த ராஜகோபாலனுக்கோ அந்த ஆண்டாளாகவே மாறணும்னு ஒரு ஆசை. திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியேன்னு இந்த உலகம் உய்வதற்காக 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அந்த ஆண்டாள் தோன்றி இந்த கலியுகத்துல இருக்கிற எல்லாரையும் நம்மளை சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு அந்த எம்பெருமானை தான் நம்ம சேவிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாமோ உனக்கே நாமாட்செய்வோம் அப்படின்னு அந்த பாசுரத்தை சொல்லி நமக்கெல்லாம் வேதத்தினுடைய விழுப்பொருளை நம்ம மனசுல எல்லாம் பதிய வச்ச அந்த ஆண்டாள் மேல அந்த ஆண்டாளா நாம மாறினா எப்படி இருக்கும்னு கோபாலனுக்கு ஆசையா. அதனால காலையில காளிங்க நர்த்தன சேவையில இருந்த பெருமாள் சாயங்காலம் சுமார் ஒரு 4 மணி 3லேருந்து 4 மணிக்குள்ள ஆண்டாள் திருக்கோலத்துல எல்லாருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி அளிக்கிறானா. இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா, பெரியவாள்லாம் என்ன சொல்றான்னா, ஆண்டாள் மாதிரி நாமும் மாறினாதான் அந்த எம்பெருமான் என்ன பண்ணுவானா, கீழே இறங்குவானாம். அது மாதிரி நம்ம எப்படி மாறணும் அப்படின்னா, ஆழ்வார்கள்லாம் பண்ணி காட்டியிருக்காளா அப்படின்னா, நம்மாழ்வார் பராங்குச நாயகியாகவும் திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாகவும் எப்படி ஏன் மாறணும்னு நினைக்கிறான்னா அந்த ஆண்டாளை பார்த்துதானா. அந்த ஆண்டாள்ங்கிற அந்த பெண்ணுக்காக அந்த பகவான் எப்படி இறங்கினானோ, ஸ்ரீவில்லிபுத்தூரையே பிருந்தாவனமாக மாற்றினானோ, அது மாதிரி நமக்காகவும் அந்த எம்பெருமான் எப்படியும்
அருள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். நாம் என்ன மாறணும்னா, நாம அகங்காரமும் மமங்காரமும் இல்லாமல் அந்த பகவானுடைய திருவடியே நமக்கு தஞ்சம் அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம உள்ள நினைக்கிறோமோ, அப்ப பகவான் என்ன பண்ணுவானா, அந்த ஆண்டாளுக்கு மட்டும் இல்ல, ஆழ்வார்களுக்கு மட்டும் இல்ல, ஆச்சாரியர்களுக்கு மட்டும் இல்ல, நம்மை போன்ற ஆட்சிமார்களாக இருக்கின்ற நம்மையெல்லாம் எல்லாருக்கும் அந்த பகவான் அருள் புரிவான் அப்படின்னு இந்த வேதத்தின் விழுப்பொருளாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் என்னவாக மாறினான் அப்படின்னா, ஆண்டாளாக, சூடி கொடுத்த நாச்சியாராக, வேதத்தின் விழுப்பொருளாக எப்படி ஆண்டாள் திருப்பாவையை நமக்கு கொடுத்தாலோ அந்த திருப்பாவினுடைய மகிமையை நமக்கெல்லாம் தோணணும்னு அந்த சாயங்காலம் இத்தனை நாள நான் ஏண்டா இவ்வளவு சேவையும் கொடுக்கறேன்னா, ஆண்டாள் மாதிரி நீங்களும் மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல ஆண்டாளினுடைய திருப்பாவையாவது நம்ம டெய்லி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். அட்லீஸ்ட் வீக்கெண்டாவது சொல்லணும், அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவையாவது சொல்லணும், அல்லது மார்கழி மாசமாவது சொல்லணும், அல்லது மார்கழி மாசம் 30 நாளோ ஒவ்வொரு பாசுரமாவது நாம சொல்லணும். அப்படி சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டாள் திருக்கோலத்துல அந்த எம்பெருமான் காட்டுகின்ற அழகு இருக்கு. அதை நம்ம வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா காலையில கண்ணனாக இருக்கின்றான், சாயங்காலம் ஆண்டாளாக மாறுகின்றான், சுடி கொடுத்த நாச்சியாராக நமக்கெல்லாம் காட்சியளிக்கின்றான். இததான் மன்னார்குடியில உள்ள மக்கள்லாம் சொல்லுவா. ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் ரொம்ப பிடிச்சவர் யாருன்னா, தன்னுடைய குழந்தையாகவே இருக்கின்ற பட்டரை தானா. ஆனா அந்த பட்டருக்கு யார பிடிக்கும்னா, ஸ்ரீரங்க நாச்சியாரை தான் பிடிக்குமா. மகாதேவிச்ச வித்மகே விட்டு பத்தினிச்ச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதயாத்துன்னு அந்த பெரிய பிராட்டியாரை தான் ரொம்ப பிடிக்குமா. அதனால பெருமாள் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் நம்ம ஏன் ஸ்ரீயா மாறக்கூடாது அப்படின்னு அவன் என்ன பண்றான்னா, நாச்சியார் திருக்கோலத்துல வைகுண்ட ஏகாதசி உற்சவத்துல அவன் நாச்சியார் திருக்கோலத்துல வரானா. இப்ப பட்டரை கூப்பிடுறாரான் எம்பெருமான், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லு. ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே பெரிய பிராட்டியார் மாதிரியே இருக்கு. அப்படியா, பெரிய பிராட்டிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லையா, அப்படியே இருக்கனா, ஒன்னும் வேறுபாடு இல்லையா அப்படின்னு கேக்குறாராம். அப்ப சொல்றாரா, ஒரே ஒன்னு மட்டும்தான் குறை அப்படிங்கிறாராம். உடனே குறையொன்றும் இல்லாத அந்த கோவிந்தன் பாக்குறான், என்ன குறை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பெரிய பிராட்டியா மாறி இருக்கேன், அதுக்கு எவ்வளவு டிப்ஸ் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு கேக்குறாராம். அப்ப சொல்றாராம், உன் கண்ணுல இருக்கிற கருணை இருக்கே, அந்த பெரிய பிராட்டியாருக்கு இருக்கிற கருணை, உனக்கு அந்த கண்ணு மட்டும் இன்னும் கொஞ்சம் மாறணும். பெரிய பிராட்டியார் மாதிரி ஒரு கண்ணு தான் மாறி இருக்கு, இன்னொரு கண்ணு ஒன்னும் சுதந்திரனாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பட்டர் சொன்னாராம். அத அந்த பட்டர் மன்னார்குடி கஷேத்திரத்துக்கு கோபாலன் ஆண்டாளாக மாறுகின்ற அந்த அழகை பார்த்தா, உன்னுடைய கண்ணு மட்டும் இல்ல, நீ ஆண்டாளாகவே மாறிட்டாய் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படிப்பட்ட அழகுல அந்த எம்பெருமான் ராஜகோபாலன், ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் ஆண்டாள் திருக்கோலத்துல சாயங்காலம் எல்லாருக்கும் காட்சி அளிக்கின்றார். இரவு ராமனாக அந்த ஏன்னா ஆண்டாளாக காட்சி கொடுத்த ராமன் அடுத்தது என்னவாக மாறுகின்றானா, ராமனாக, வில்லேந்திய ராமனாக, அப்படியே புன்னகை மன்னனாக, வடுவூரில் எப்படி ராமனாக இருக்கின்றானோ அதே ராமனாக அந்த வடுவூர் ராமருக்கு போட்டியாக மாறுகின்றானாம். அழகான அந்த அனுமந்த வாகனத்துல முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, அழகா பச்சை வர்ணத்துல அழகா இருக்கும் அந்த வாகனம். இப்ப வெள்ளி கருடன்ல வெள்ளி அனுமந்த வாகனத்துல அதே வாகனம் மாறி இருக்கு. அந்த பழைய வாகனத்தினுடைய அழகை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா நம்ம எங்க போனோம் அப்படின்னா, ஆனி மாசம் 10 நாள் உற்சவம் அதே கோபாலனுக்கு ஹரித்ரா நதியில நடக்கும். அப்ப இப்பவும் அந்த வாகனமும் வச்சிருக்கா. ஏன்னா 2 வாகனமும் ரொம்ப அழகு. அதுல பழைய வாகனம் அடியனுக்கு ரொம்ப பிடிச்சது, அதையும் இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா ஆண்டாள் என்ன சொல்ற, தென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு அன்றி உலகம் வளர்ந்தாய் பாசுரத்துல அந்த எம்பெருமான் எப்படி நடந்து போய் அந்த ராவணனை வென்றானோ அந்தனுடைய சாமர்த்தியத்தை அந்த இடத்துல பாராட்டுறார். அது மாதிரி பாசுரமும்
தினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றுன்னு கணத்திலம் பாசுரத்திலையும் அந்த ராமாயணத்தினுடைய சுவடுகளை எல்லாம் அந்த ஆண்டாள் அருமையா ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கெல்லாம் புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறார். அன்னைக்கு இரவு அந்த எம்பெருமான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அந்த ஆஞ்சநேயர்ல இருக்கிற அழகை நம்ம பாக்குறதுக்கு கோடானு கண் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவன்? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர் காகையேகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாலூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்னு அந்த பஞ்ச பூதங்களையும் தனக்கு தனக்கு ஒப்பாரே இல்லாதவனாக இருக்கின்ற அந்த ஒப்பற்ற தலைவனாக இருக்கின்ற அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை ராமாவதாரத்துல சுமக்கின்ற அந்த சிறிய திருவடியாக நமக்கு காட்சியளிக்கின்றான் அப்படின்னு தான் சொல்லணும். அஞ்சிலே ஒன்று பெற்றானா வாயுவினுடைய உதர சம்பத்தினாலே பெற்றதுனாலே வாயு எடுத்து பஞ்சபூதத்துல அஞ்சிலே ஒன்றை தாவி அப்படியே என்ன பண்றானா அந்த அந்த கடலை சர்வ சாதாரணமாக அப்படியே தாண்டானாம் ஆஞ்சநேய மகாமூர்த்தி. யார பாக்குறதுக்காகனா சீதையை பாக்குறதுக்காக அந்த கடலை தாண்டான். அதனால நீர் வந்துடுறது. அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்காக ஏகின்னு சொல்லலாம். ராமனுக்காக, ஆரியன்னா ராமன், அந்த ராமனுக்காகவும் சொல்லலாம். ஆருயிர் காக்க ஏகின்னு கூட சொல்லலாம். சீதையினுடைய உயிரை காப்பதற்காக ஆகாய மார்க்கத்தில் சென்றான் அப்படின்னு சொல்றதுனால அது என்ன ஆகுன்னா ஆகாயமும் வந்துடுது. அஞ்சிலே ஒன்றை பெற்று அணங்கை கண்டு அயலாலூரில். அப்பனா அஞ்சிலே ஒன்று பெற்று அப்படின்னா பூமி பிராட்டி பெற்ற சீதையை காப்பாற்றுவதற்காக அந்த ஆஞ்சநேய மகாமூர்த்தி என்ன பண்றானா கடலை தாண்டானா. அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். அந்த ராவணன் படுத்தின பாடல்லாம் பார்த்தோன்னே கோபம் தாங்க முடியலையா, என்னுடைய மகாலட்சுமிய என்னுடைய சீதைய இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறானே அப்படின்னு கோபத்துல அந்த இலங்கையே என்ன பண்றானா எரிச்சறானா. அப்படிப்பட்ட அந்த அருமையான அந்த ஆஞ்சநேய மகாமூர்த்தியினுடைய சிறிய திருவடியாக இருக்கின்ற எப்படி கருடன் எல்லாமுமாக அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றானோ அதே மாதிரி சிறிய திருவடியும் என்ன பண்றானா எல்லா கைங்கரியமும் எம்பெருமானுக்காக 5 முகங்களை கொண்டு பண்ணினான். அப்படிங்கிறது தான் பஞ்சமுக அனுமார்ல 5ஆம் திருநாள்ல நம்ம அனுபவிச்சோம். இதையே 13ஆம் திருநாள் அஷ்டாட்சர மந்திரத்தை 8 கூட்டினோம்னா 8 + 5 13. 5 பஞ்சபூதங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணார். அப்படிங்கிறதுக்காக பஞ்சமுக அனுமாராக காட்சியளித்தார். இப்ப எங்க இருக்கானா ஒரே அனுமாராக நமக்கெல்லாம் காட்சியளித்து என்னுடைய தலைவனாக ராமபிரானை நான் சுமந்துட்டு வரேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லாம சொல்லி நமக்கு காட்டுறா. அததான் எல்லா ஆழ்வார்களும் அனுபவிக்கிறார். உன்பலாராவணன் தன் முதுமதில் இலங்கை வேவித்து அனும்பினால் அனுமன் ஆங்கு அடியனை பணிய நின்றார்க்கு என்பெல்லாம் உருகி உக்கிட்டு என்னுடைய நெஞ்சம் என்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே. அந்த ராவணனுடைய வலிமையான மதிலை உடைய இலங்கையை அனுமான் என்ன பண்ணான்னா சர்வ சாதாரணமா எரிச்சிட்டானா. இதுவரையிலும் எல்லாரும் என்ன நினைச்சான்னா ராவணனுடைய கஷேத்திரம் அமராவதி பட்டணத்தை யாரும் எதையும் தொட முடியாதுன்னு நினைச்சானா. ராமனுடைய நாமத்தை சொல்லிண்டு 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 அதை என்ன பண்ணானா இலங்கையை சர்வ சாதாரணமாக தீயிட்டு அழித்தவன் யாருன்னா அந்த அஞ்சனையினுடைய மைந்தன். அதனாலதான் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்னு இப்பதான் பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணானா பிராட்டிய கண்ட கழிப்பால அனுமன் அந்த விஷயத்த சொன்னோன்னு அந்த எம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கே அத எதாலையும் திருமஞ்சன நீரால கூட நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அப்படிப்பட்ட அருமையான அந்த அனுமானுடைய வாகனத்தின் மேலே அந்த சிறிய திருவடியினுடைய மேலே எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத ராஜு சாஸ்திரிகளுடைய ஸ்லோகத்துல நம்ம அனுபவிக்கலாம். அஞ்சனாபமயம் அஞ்சனாபவகா கஞ்சனாபம் அனுரஞ்சயன் குணைகி உத்சவே மகதி வத்சலம் சதாம் வாகதாம் திவிரவகாகதே அஸ்ய சகா
அஞ்சனையின் மைந்தன் ஆஞ்சநேய பெருமானின் மேல் அமர்ந்த வண்ணம் மை போன்ற நீரமுடைய நீலமேக சாமலன் பறவை போன்ற அழகான கண்களை கொண்டு பக்தர்களுக்கு எப்போதும் பிரியமான சேவையை தருகின்றாய். இது ஒரு முறை அல்ல, 2 முறை ஆஞ்சநேய வாகனம். அது ராஜகோபாலனுக்கே உரியது. அந்த ராஜகோபாலன் தானே ராமன், அந்த ராஜகோபாலன் தானே கிருஷ்ணன். அவனே ராமனாகும், அவனே கிருஷ்ணனாகும், அவனே எல்லாமாவுமாக இருக்கின்றான். அப்படிங்கிறத காட்சி கொடுக்கறதுக்காக அந்த ஆஞ்சநேய பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா, அந்த சிறிய திருவடி அந்த தேவாதி தேவனாக இருக்கின்ற அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை ராம அலங்காரத்துல அப்படியே நடக்கின்ற ஒரு அழகு இருக்கே, அதை வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அருமையான 14ஆம் திருநாள் காலையில இந்த கோபாலன் என்ன பண்றான்னா, தங்க பல்லாக்குல சத்யபாமாவோட அழகா அப்படியே இருக்கிற அழக நம்ம பாக்குறதுக்கு அந்த இடது கைய சத்யபாமாவோட தோல்ல வச்சுட்டு அந்த 4 வீதிலையும் அவன் நடந்து வருகின்ற அழக பாக்குறதுக்கு, அதுவும் என்னன்னா அன்னைக்கு திருமொழி பாசுரம் தான் சேவிப்பா. அப்படியே அவனுடைய அழக நம்ம வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அருமையான அந்த எம்பெருமான் அந்த சத்யபாமாவோடு அந்த 4 வீதியும் வலம் செய்து யானை வாகன மண்டபத்திலே சாயங்காலம் யானை வாகன மண்டபத்துல நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கணும், சத்யபாமாவோட காட்சி கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக கல்யாண அவசர கோலத்துல அந்த செங்கமல தாயார நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு தானே இத்தனை நாளா நம்ம எல்லாம் காத்துட்டு இருந்தோம்னு பக்தர்கள்லாம் அப்படியே கூடி கூடி அப்படியே கோபாலனை தரிசிப்பதற்கு எல்லாரும் தயாரா இருப்பாளாம். அப்படிப்பட்ட அருமையான யானை வாகனம் 14ஆவது நாள் நாமெல்லாம் அனுபவிக்க போறோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ராஜு சாஸ்திரியுடைய வர்ணனையில நம்ம பார்த்தா, கோடிரார் முகந்து விலசத் நைஸ்யான் தகாரஸ்திதே ஸ்வவாம் சம்சிந்திய சுதுர்கடாத்மகடனோத்யத் பாடவம் வாரணகா சிங்காதிஸ்வ விரோத சங்கதி ஜுசித்வயாத்மனோ வஞ்சிதம் சம்பவாப்யாகமதேனமீஸ்வர சமாருஷஸ்வயம் காந்தயா. அருமையான ஸ்லோகம். யான வாகனத்தை எப்படி அந்த சுவாமி அனுபவிச்சிருக்காருன்னா, ஆயிரக்கணக்கான பௌர்ணமிகள் ஒரே நாளில் தோன்றினால் அதில் என்ன ஒளி கிடைக்குமோ, அந்த நிலவின் ஒளியின் ஊடே சிறிய திட்டாக காணப்படுகின்ற கருமையை போல உன் கேசங்கள் நெற்றியில் விழுந்து விழுந்து விளையாடுகின்றன. அதனாலதானே கேசவன் நாமம். அந்த பகவானுக்கு, அந்த கோபாலனுக்கு கேசவாய நமகா. கேசன்னா கேசிங்கிற அரக்கனை அரிச்சது மட்டும் இல்ல, அவன் கேசமே ஒரு அழகு. அப்படியே அந்த யானை வாகனத்துல அவனுடைய அருமையான அந்த கேசங்கள்லாம் அப்படியே வர அழக பாக்கிறதுக்கு அப்படியே அதுகெல்லாம் கொடுத்து வச்சிட்டு இருக்கிறான். உன்னை இந்த யானையின் மேல் தரிசித்த மாத்திரத்திலேயே எல்லா காரியமும் திருப்தி அடையும். அது மட்டும் இல்ல, நீ என்ன பண்ண அப்படின்னா, இந்த யானை வாகனமாக இருக்கின்ற அந்த கஜேந்திர ஆழ்வாருக்கு தானே மோட்சம் கொடுத்த. அதை இந்த இடத்துல சொல்ற, கஜேந்திரனுக்கு மோட்சத்தை அளித்த போது அந்த கஜேந்திரன் சிம்மத்தை மட்டும் உனக்கு வாகனமாக ஏற்றுக்கொள்கிறாயே. அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் கொடுத்த அன்னைக்கு என்ன 5 அறிவு படித்த அந்த யானைக்கு அறிவை கொடுத்தவன் 6வது அறிவை கொடுத்து ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட வச்சவன் யாரு? நீந்தானே. அப்படி கொடுத்த அந்த யானைக்கு மட்டுமா அறிவை கொடுக்குறான்? நமக்கும் தான் கொடுத்திருக்கான். நமக்கு தோண மாட்டேங்கிறது. அந்த அதாவது உள்ளம்போது அழமேன் துயர் வரில் நினைமேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஏன் அந்த துயர் வரும் பொழுது கோபாலா கோவிந்தா ரெங்கா வரதா அப்படின்னு நமக்கு ஏன் தோண மாட்டேங்கிறது? தோணுனா என்னன்னா, வரதன் வாயு வாகனாக நம்ம எல்லாம் காப்பாற்ற மாட்டானா? அன்னைக்கு கோவர்த்தனகிரிய கொடைய தூக்கிண்டு நமக்கு காட்டினானே 4வது உற்சவத்துல கோவர்த்தனகிரி நாதனாக, அப்படி நமக்கு ரட்சிக்க மாட்டானா? அந்த ஆயர்பாடியை மட்டும்தான் ரட்சிப்பானா? நம்மையும் ரட்சிப்பான். ஆனா நம்ம கூப்பிடணுமே, துஞ்சும் போது அழன்மீன் துயர் வரில் நினைமேன் அப்படின்னு அந்த பாசுரம் நமக்கு மனசுல வரணுமே அப்படின்னு இந்த இடத்துல காட்டுற. அந்த கஜேந்திரன் சிம்மத்தை மட்டும் உனக்கு வாகனமாக ஏற்றுக்கொள்கிறாயே, என்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டியா?
ஒன்றை சுமக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா அப்படின்னு அந்த யானை வாகனத்துல அந்த எம்பெருமான் வர அழக பார்த்துட்டு இதுவரை கீழே நின்று சேவிச்சுட்டு இருந்த அந்த சுவாமி இப்ப என்ன வாகனமா என்ன ஏத்துக்க மாட்டியா, அந்த யானை வாகனத்தை மட்டும்தான் ஏத்துப்பியா அப்படின்னு அந்த அருமையா அந்த இடத்துல வந்து அழகா கேட்கிறார். அப்படிப்பட்ட அருமையான அந்த யானை வாகனத்துல அந்த கஜேந்திரனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தரும் எண்ணத்துடன் கல்யாண திருக்கோலத்தில் சத்யபாமாவுடன் தரிசனம் தருகின்றாயே, என்ன அழகு கொள்ளை அழகு அப்படின்னு வார்த்தைகளால என்னால வர்ணிக்கவே முடியலையே, அப்படி இருக்கியே அப்படின்னு அந்த மன்னனாருடைய அழக, அதுவும் யானை வாகனத்துல அந்த மன்னனார் இருக்கிற அழக வந்து இத வந்து இந்த இடத்துல சொல்றார். இதனாலதானே திருநெடுந்தாண்டகத்துல இதை முன்னாடியே அனுபவிச்சிருக்கோம். 10வது பாசுரத்துல பொன்னானாய் பொழுதும் காவல் பூண்ட புகழானாய் கழ்வாழ தொண்டனே நான் என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என் அறிவேன் ஏழையேன் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலனாய் குணபால மதயானாய் அப்படின்னு ஏன் வந்து அந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னா, எமையோர்க்கென்றும் முன்னானார் பின்னானார் வணங்கும் ஜோதி திருமொழி கலத்தானாய் முதலானாயே. இது அருமையான திருக்கண்ணபுரம் பாசுரம் இருந்தாலும் அந்த மன்னார்குடி ராஜகோபாலனை தான் இந்த இடத்துல சொல்றா அப்படின்னு மன்னார்குடிக்காரெல்லாம் சொல்லிப்பாலாம். காட்டு மன்னார் கோயில்ல இருக்கிற ராஜகோபாலனை தான் சொல்றான்னு காட்டு மன்னார் கோயில்ல இருக்கிறவெல்லாம் சொல்லிப்பாலாம். ஏன்னா ஆள வந்தாரே இந்த இடத்துல வந்து அதை தான் காட்டுறார் அப்படிங்கிற மாதிரி பெரியவாள்லாம் காட்டுறா. ஆனா மன்னார்குடி இருக்கிறவாள்லாம் குணபால மதையானா, கோபாலனுடைய குணம் இருக்கே அது எப்படிப்பட்டது, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு சொல்லும் விதமா அந்த அன்னைக்கு எல்லாரையும் ரட்சித்தான் இல்லையா. அப்படிப்பட்ட கோபாலன் இன்னைக்கு கல்யாண அவசர கோலத்துல சத்யபாமாவோட வருகின்ற அழக வந்து நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கோடான கோடி கண்ணு வேண்டும் அல்லவா அப்படின்னு இந்த இடத்துல வந்து அருமையா இந்த இடத்துல வந்து சொல்றார். ஏன்னா அந்த யானை வாகனமே அருமையான வாகனம். அந்த யானை வாகனத்துல இருக்கிற அந்த எம்பெருமானே பார்க்கறதுக்கு கோடானு கோடி கண் வேணும். அது மட்டும் இல்ல, அந்த யானை வாகனத்துக்கு மன்னார்குடியில மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா அந்த சத்யபாமாவோடு வர அந்த எம்பெருமான், அந்த யானை வாகனத்துல வர எம்பெருமான். இங்கேயுமே பார்த்தா ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு கற்பக விருட்ச வாகனம் அருமையா நம்பெருமாள் அழகா காட்சியளித்தான். அது மட்டும் அதுவும் வந்து இன்னைக்கு அருமையான திருவிருத்தம் பாசுரம், கருவிருத்த குழித்த பின் காம கடு கொழுந்த ஒரு விருத்தம் புக்கும் உயிர் வேர் உயிரின் பொருள்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான அந்த திருவிருத்தத்துல வந்து எம்பெருமான் என்ன எமையோ தலைவா மெய்நின்று கேட்டருளாய் அப்படின்னு சொல்லும் விதமா அந்த எம்பெருமான் இன்னைக்கு வந்து அருமையா கற்பக விருட்ச வாகனத்துல எம்பெருமான் எல்லாருக்கும் ராமனாக தான் இன்னைக்கு கடாட்சம் அளித்தார். அப்படிப்பட்ட இன்னைக்கு நம்ம என்னத்தை பாக்குறோம் அப்படின்னா அந்த யானையில வந்த அந்த எம்பெருமான் அதுவும் எப்படி இருக்கின்றான் என்றால் அந்த கோபாலனாக. அந்த கோபாலன் யாரோட இருக்கான் அப்படின்னா சத்யபாமாவோட இருக்கிற கோபாலன். அப்படிப்பட்ட கோபாலனை பார்க்கறதுக்கு அருமையான 1000 கோடி கண்ணு இல்ல, எவ்வளவு கண்ணு கொடுத்தாலும் நமக்கு வந்து ஈடாகாது. ஏன்னா நம்ம 2 விதமா வந்து திருமாலையில இததான் அருமையா சொல்றார். பெண்ணெல்லாம் ஜடையினானும் பிரம்மணம் முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப விண்ணுளார் வேப்ப வந்து ஆணைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாறே அப்படின்னு அன்னைக்கு வந்து பிரம்மன்லாம் வந்து எனக்கு தோணாம போயிடுது. நாங்களும் இவ்வளவு பெரிய இதுல நான் படைப்பு தொழில பண்றேன், அந்த படைப்பு தொழில் மறந்துட்டுன்னு ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை நான் வந்து ஹரித்ரா நதியில தவம் இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேதத்தை கிடைக்கிறேன். ஆனா அந்த யானைக்கு கிடைச்ச அறிவு எனக்கு கிடைக்கலையே. அந்த யானை என்ன கூட்டுது, கோபாலா கோபாலான்னு கூட்டு அது என்ன கிடைச்சது அப்படின்னா வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு நம்ம பார்த்தோமே. அந்த வைகுந்தத்தை கொடுக்கிற பிரான்ட்ட போய் பாக்கி எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கேனே, வைகுந்தத்தை கொடுன்னு அந்த யானைக்கு கேட்ட மாதிரி எனக்கு கேட்க தோணலையே அப்படின்னு பிரம்மனே வெல்கி நிற்கிறானா. அப்படிப்பட்ட யானையாதான் நம்ம இருக்கணும். ஏன்னா இதே ஆழ்வார் என்ன பண்றாருன்னா அடுத்த யானைய 45வது பாசுரத்துல சொல்ற வள விழுந்தவளமாட மதுரை மாநகரம் தன்னோல்
கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை. நம்ம எந்த யானையா இருக்க போறோம்? நம்ம கஜேந்திர ஆழ்வானா இருக்க போறோமா, அல்லது கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யானையா இருக்க போறோமா? அதாவது குவலாய பீட யானை அப்படின்னு சொல்லுவாளே அந்த யானையாக இருக்க போறோமா? நாம எம்பெருமானுக்கு கைங்கரியம் சொல்ற அந்த அந்த அருமையான கஜேந்திர ஆழ்வானாக இருக்கணும், எல்லாரும் மாறணும் அப்படின்னு. அப்பனா என்ன செய்வானா கோபாலன்? குணபால மதையானாய் அப்படின்னு தனது குணத்தினாலேயே நம்மையெல்லாம் திருத்தி நம்முடைய அகங்காரம் மமங்காரம் எல்லாத்தையும் போக்கி அந்த எம்பெருமான் என்ன பண்ணுவானா அருமையாக நமக்கெல்லாம் அருள் புரிவான். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அருமையா நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான யானை வாகனத்துடைய தொடர்ந்து அன்னைக்கு இரவு என்ன நடக்கும் அப்படின்னா கல்யாண உற்சவம் நடக்கும். அங்க மன்னார்குடியில கல்யாண உற்சவம் செப்பரேட்டாலாம் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல எப்படியோ ஸ்ரீரங்கத்துல என்ன பண்ணுவான்னா ஆண்டாள் சன்னதியில ஆண்டாளோட மாலை மாற்றுறதுதான் ஸ்ரீரங்கத்தை சூடி கொடுத்த நாச்சியார் இல்லையா? அப்படிப்பட்ட சூடி கொடுத்த நாச்சியாரோட தான் அந்த எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா மாலை மாத்திப்பான். ஆனா கோபாலன் என்ன பண்ணுவான்? செங்கமல தாயார் இருக்காரோ இல்லையோ அப்படியே தாயார் சன்னதிக்கு போய் அந்த அழகா அந்த மாலை மாற்றனுடைய வைபவம் சூடி கொடுத்த நாச்சியார் இருக்கிற சத்யபாமாவோடு அங்க செங்கமல தாயாருக்கும் 2 பேருக்கும் மாலை மாற்றும் உற்சவம் அருமையா நடக்கும். அப்படிப்பட்ட இதை எப்படி இருக்கும்னா அந்த நடக்கிற அந்த மாலை மாற்றும் விழாவை நம்ம பார்க்கும்போது மத்தளம் கொட்டவரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாய்ந்த வந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினார் அப்படின்னு இந்த 6ஆம் பாட்டுல சொல்ற விதமாக அந்த எம்பெருமானுக்கும் அந்த செங்கமல தாயாருக்கும் அந்த மாலை மாற்றும் வைபவத்தை பார்க்கறதுக்கு என்னன்னா கோடானு கோடு கண்ணு வேணும். ஏன்னா இம்மைக்கும் 7 பிறவைக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்மி செம்மையுடைய திருக்கையால் தாள் பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான்னு அந்த ஆண்டாள் ஒவ்வொரு கனவா கண்ணின்றே இருக்காளே. அப்படிப்பட்ட எல்லா க்ஷேமமும் இந்த தாயாரும் பெருமாளும் அந்த மாலை மாத்திக்கிற வைபவத்தை ஆயி அந்த 2 பேருக்கும் கற்பூர ஆலாத்தி தத்விட்டோ ஆர் பரமம் பதகும் ததா பஷ்யந்தி சூரியகா திவீவதச்சுராததம் தத்ப்ராதோ விபன்யபோ ஜாகிரவாகும் தஸ்ஸமிந்ததே விட்டோரியத் பரமம் பதம் அப்படின்னு நமக்கு இந்த அருமையான அந்த மாலை மாற்றும் வைபவத்தை நம்ம ஒரு லைஃப்ல ஒரு நாள் நம்ம போய் கோபாலனுடைய மன்னார்குடி கஷேத்திரத்துல சேவிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயற்புகள் வில்லிபுத்தூர்கோன் கோதைதோல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரேன்னு எல்லாரும் நல்ல சத்சந்தானத்தை பெற்றி கைங்கரிய சீலனாக இருக்கின்ற புத்திரர்களையும் புத்திரிகளையும் பெற்று அந்த எம்பெருமானுக்கே தொண்டு செய்பவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு அந்த ஆண்டாளுடைய பாசுரம் நமக்கு உறுதி அளிக்கும். அதனால யாருக்காவது கல்யாணம் ஆகல, யாருக்காவது குழந்தை பிறக்கல அப்படின்னா இந்த யானை வாகன உற்சவத்தை சேவிச்சுட்டு அன்னைக்கு இரவு நடக்கிற அந்த மாலை மாற்றும் உற்சவத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளுக்கு எல்லா க்ஷேமங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த அருமையான அந்த எம்பெருமான் என்ன பண்றானா சூடி கொடுத்த நாச்சியாராக இருக்கின்ற அந்த செங்கமல தாயார 2 சைடும் கஜ நாயகியாக இருக்கின்ற அந்த செங்கமல தாயாருக்கும் அவருக்கும் அருமையான அந்த மாலை மாற்று உற்சவம் முடிஞ்சு மறுநாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதே கல்யாண கோலத்துல ருக்மிணி சத்யபாமாவோட காலையில அருமையா அந்த கண்ணாடி அறையில அந்த எம்பெருமான் இருக்கின்ற அழகு இருக்கே அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எம்பெருமான் அந்த இதை எதுக்கு சொல்றது அப்படின்னா சகாதேவன் என்ன பண்ணானா எம்பெருமான அடக்கணும்னு நினைச்சானா. அப்ப எம்பெருமான் என்ன பண்ணானா ஆயிரக்கணக்கான உருவங்களை எங்கும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு காட்டினானா. அது மாதிரி அந்த கண்ணாடி அறையில பார்த்தோம்னா எம்பெருமானுடைய பிம்பம் எல்லா இடத்துலையும் தோணுமாம். அது எப்படி இருக்கு அப்படின்னா யசோதைக்கு கண்ணன் வாயை திறந்தானா, அந்த வாயை திறந்த உடனே அகில உலகம் எல்லாம் அதுல தெரியறதான். அதுல யசோதையும் தெரியறாளாம், கண்ணனும் தெரியறாளாம். இதே நிலைமைதான் மார்க்கண்டேயருக்கும் ஏற்பட்டதான். மார்க்கண்டேயர் கேட்டானா எம்பெருமான்ட்ட, மார்க்கண்டேயருடைய வரத்தை மெச்சு எம்பெருமான் கேட்டானா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா உன்னுடைய யாருக்கும் கிடைக்காத
அந்த அருமையான அந்த சேவையை கொடு அப்படின்னா அப்பதான் அந்த இது நடந்துதான் பிரளய காலம். அந்த பிரளய காலத்துல எம்பெருமான் இருக்கும் பொழுது அங்க அப்படியே அங்க இருக்கிற இதுவரை பார்க்காத அந்த பிரளயத்தை யாரு பார்த்தாருன்னா மார்க்கண்டேயர் ஒருத்தர் தான் பார்த்திருக்கா. இது பாகவதத்துல அருமையா வருது, அதை கேட்கறதுக்கே புண்ணியம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் என்ன பண்றானா அப்படியே அந்த சீற்றத்துல கடல்ல இந்த சைடும் அடிக்கிறதா. இதுவரை தன்னுடைய தவத்தை அம்பையரும் யாராலையும் கலைக்க முடியாத அந்த மார்க்கண்டேயருடைய தவத்தை அந்த சீற்றம் கலைக்கிறதா. அப்படியே போகும்போது ஒரு ஆளிலையில எம்பெருமான் அப்படியே படுத்துட்டு இருக்கானா. அப்படி படுத்துட்டு இருக்கிற எம்பெருமானுடைய வாய்க்குள்ள மார்க்கண்டேயர் போக அது திருப்பி உள்ள 7 14 உலகம் போக அது மாதிரி அண்டக்கணக்கான அண்டங்கள்லாம் போக திருப்பி எங்க வராரு அப்படின்னா திருப்பி அதுலயும் ஒரு கண்ணன் இருக்கானா ஆளிலையில் படுத்துட்டு இருக்க. இது என்ன மாயம், இந்த மாயத்தை யார் அறிவார் அப்படின்னு மார்க்கண்டேயர் சொல்றாராம். அப்படிப்பட்ட எம்பெருமான் யார் அறிவார் அவன் பெருமை அப்படின்னு இருக்கிற அந்த எம்பெருமான் என்ன பண்றானா ஆயிரக்கணக்கான உருவங்கள் எல்லாம் நான் தான், எங்க பார்த்தாலும் கண்ணன் தான், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். இந்த நம்மாழ்வார் சொன்ன வைபவத்தை இந்த இடத்துல என்ன பண்றானா அந்த கண்ணாடியில காட்டுறானாம். அது மட்டும் இல்ல, நீ என்னடா பண்ணணும் அப்படின்னா நீ உன்னுடைய சந்தோஷத்துக்காக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடாது. உடனே எல்லாரும் கேட்கலாம், கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம், அது முதல் படி. ஆனா பகவானுக்குடைய சந்தோஷத்துக்காக பண்ணுகின்ற கைங்கரியம் இருக்கே அந்த கைங்கரியம் தான் உயர்ந்தது. அப்பதான் அதுல என்ன வராது அப்படின்னா பகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசக்கிய அபச்சார ரூபம்னு எந்த ஒரு அபச்சாரமும் இருக்காது, எல்லாம் கண்ணனுக்கே அப்படின்னு சொல்லி இருந்தானா காயன வாச்சா மனசேந்திரவாயா புத்தியாத்மனவா பிரகிருதே சுபாவா கரோமியத்த சகனம் பரஸ்பேசிமன் நாராயணோ ஏதி சமர்ப்பயாமின்னு எல்லாம் அந்த நாராயணனுக்கு, எல்லாம் அந்த கோபால குட்டனுக்குன்னு நீ எப்ப கைங்கரியம் பண்றியோ அப்பதான் அது உயர்ந்தது அப்படின்னு சொல்லும் விதமாக அந்த கோபாலன் எல்லா இடத்திலையும் நானே தான் இருக்கின்றேன் அப்படின்னு காட்டுகின்ற விதமாக அந்த கண்ணாடி அறையில எம்பெருமான் ருக்மிணி சத்யபாமாவோட காலில் அருமையா இருப்பான். அன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணுவானா சூர்ணோத்சவம் கொண்டாடி அதாவது சூர்ணோத்சவத்துடைய மகிமை என்ன அப்படின்னா நெல்லளவு கொண்டாடணும். எவ்வளவெல்லாம் நெல்லளவு வந்திருக்கு, எவ்வளவெல்லாம் வசூலா இருக்குங்கிற அந்த கணக்கையும் எம்பெருமானுடைய வசூல் என்னன்னா நம்ம என்னமோ நெல்ல அளக்கிறான் எம்பெருமான் படி அளக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். உலகத்தையே படைக்கின்ற அவன் நினைச்சானா ஒரே சங்கல்பத்தினால கோடிக்கணக்கான உயிர்களையே படைக்கின்ற அவனுக்கு இந்த நெல்ல அளவக்கணுமா? இல்ல, இத்தனை நாள் உற்சவத்துல 14 நாள் நான் அருமையா இருந்து 15வது நாள் கண்ணாடி அறையில இந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா அழகா இருக்கின்ற அந்த உருவத்தை பார்த்த பிறகு எத்தனை பேர் தான் என்னுடைய பாகவத காலம் ஆயிருக்கா, எத்தனை பேர் ஆச்சாரியாலாம் பற்றின்னு இருக்கா அப்படின்னு கணக்கெடுப்பானாம். அப்படிப்பட்ட நெல்லளவை அவன் காட்டுவானாம். இவ்வளோ பெரிய ஆச்சாரிய பெருமக்கள்லாம் என்னையே பரதெய்வம்னு சொல்லிட்டு இருக்கான், உயர்நலம் உடையவன் யாருன்னு என்னன்னு சொல்றான், ஆனா நீங்கெல்லாம் ஒன்றும் மாறாம இருக்கீங்களே அப்படின்னு இந்த எம்பெருமான் கூவி கூவி கூப்பிடுகின்றானாம். அப்படிப்பட்ட அருமையான அந்த கல்யாண கோடத்துல அந்த சுவாமியுடைய சமஸ்கிருத ஸ்லோகத்துல அனுபவிக்கலாம். ஐமத்யானதவேத்ர பூஷிதகாரம் போஜோ விதர்பாத்மஜா பாமே பார்ஸ்வயுகே நிவேஷ்யமகிலே பஸ்யன்ன பாங்கேர்முகி ஸ்ரீஹேமாம்புஜநாயிகா சகசர ஸ்ரீராஜகோபாஸ்யம் தேயான்மே வரவர்ணி நீரசரி கிரீடாம் விதன்வந்திருடாம். எப்படி இருக்கின்றான் ராஜகோபாலன்னா 3 வளைவுகளை கொண்ட செண்டு ஆயுதம் ஏந்துருவான். எப்படி இருக்கானா ருக்மிணி சத்யபாமாவோட இருக்கானா. அந்த 3வது விளைவு யாருன்னா அந்த அகலகில்லேன் வரையும் என்று அலன்மேல் மங்கை வரைமாறுபான்னு எப்படி அந்த மகாலட்சுமிய திருமார்புல இருக்கானோ திருவேங்கடமுடியான் இங்க செங்கமல தாயார தன்னுடைய மார்பிலேயே வச்சுட்டு இருக்கானாம் அந்த கோபால குட்டன். அப்படிப்பட்ட 3 தாயாரோடு 3 தாமரை போன்ற நிறமுடைய பாமா ஒரு பக்கமும் விதர்ப்ப நாட்டு பெண்ணான ருக்மிணி மறுபக்கமும் கூடவே அழைத்துக்கொண்டு செங்கமல தாயாருடன் கூடிய இந்த செம்பக மன்னன் செண்டும் கையும் செங்கமல தாயார் துணை அப்படின்னு அந்த செங்கமல தாயாரோடு
கோணும் கையும் கோபாலன் துணைன்னு எல்லாருக்கும் அந்த அருமையான அந்த ருக்மிணி சத்யபாமாவோடு தன்னுடைய மார்பில இருக்கின்ற செங்கமல தாயாரோடு அவன் எல்லாருக்கும் எண்ணத்துல காட்சி அளிப்பான்னா அருமையாக அந்த சூர்ணோத்சவம் கொண்டாடி அந்த அருமையான மஞ்சள் நீராட்டு விழாவை கொண்டாடி, மஞ்சள்னாலே என்னன்னா தூய்மை, அந்த புனிதம், அந்த தூய்மையான அந்த மஞ்சள் பட பட என்ன ஆகும் அப்படின்னா, என்ன நம்ம இதுல பார்த்தாலுமே இட் இஸ் ஆன்டிசெப்டிக். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் காணாம போய் அந்த எம்பெருமான் என்ன பண்றானா அந்த எம்பெருமான்கிற ஒரு மருந்து தான் நமக்கு என்னன்னா அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான அந்த கோரதத்துல ஏறி, இதுல ஒரு கோரதம் உண்டு. முதல் நாள் சப்பரம், இன்னைக்கு திருப்பி கருட சேவையில ஒரு சப்பரம், இன்னைக்கு அருமையான கோரதத்துல எம்பெருமான் ருக்மிணி சத்யபாமாவோட அன்னைக்கு எப்படி நகர்வலம் வந்தானோ அதே மாதிரி இங்கேயும் காட்சி கொடுக்கின்றான் அப்படின்னு சொல்லி இந்த அருமையான இந்த கோரத உற்சவத்தை நம்ம சேவிக்கிறதுக்கு அதுவும் எப்படி இருக்கும்னா அழகா வட்ட வடிவுல அந்த கோரதம் எப்படி இருக்குன்னா மேலையும் அழகா இருக்கும், அப்படியே கோபுரம் மாதிரி இருக்கும், கீழேயும் ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த நடுவுல அந்த எம்பெருமான் இருக்கிற அழகை நம்ம நேர போய் பார்த்தாதான் நம்ம ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட அருமையான கோபாலகுட்டனுடைய அருமையான நம்ம என்னென்னலாம் இன்னைக்கு அனுபவிச்சோம் அப்படின்னா, ஆண்டாள் திருக்கோலத்தை அனுபவிச்சோம், அனுமந்த வாகனத்துல அனுபவிச்சோம், சத்யபாமாவோட கூடிய இருக்கின்ற அந்த எம்பெருமான் திருப்பல்லாக்கு வைபவத்தையும் இன்னைக்கு அனுபவிச்சோம். அது மட்டும் இல்லாம யாருக்கும் கொடுக்காத அந்த கஜ எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, யானைங்கிறது தான் உயர்ந்தது. ஏன்னா அந்த யானையில யார் இருக்கானா மகாலட்சுமியே இருக்கானா. அதனாலதான் இப்ப ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த எம்பெருமான் முழிக்கிறதே எப்படின்னா யானையினுடைய திருமுகத்துலதான் முழிப்பானா. ஏன்னா மகாலட்சுமியினுடைய முகத்துலதான் முழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யானையில தான் முழிப்பானா. அப்படிப்பட்ட அந்த யானையே கஜலட்சுமியாக அந்த செங்கமல தாயாரோட 2 சைட்லயும் இருக்கிற கஷேத்திரம் எது அப்படின்னா மன்னார்குடி ராஜகோபாலனுடைய கஷேத்திரம், ராஜ மன்னார்குடி. அப்படிப்பட்ட வாசுதேவபுரி அந்த கஷேத்திரத்துல இருக்கிற அருமையான அந்த யானை வாகனத்திலையும் அந்த இரவு நடக்கின்ற மாலை மாற்றல் உற்சவத்தையும், அதை தொடர்ந்து மறுநாள் காலையில கண்ணாடி அறையில அந்த எம்பெருமான் எப்படி ருக்மிணி சத்யபாமாவோட இருக்கின்ற அழகையும், அதை தொடர்ந்து நம்ம எதை அனுபவிச்சோம் அப்படின்னா அந்த கோரதத்துல அந்த எம்பெருமான் இருக்கின்ற அழகையும் நம்ம அருமையா அனுபவிச்சோம். இதெல்லாம் இன்னும் 2 அடுத்த எபிசோட்ல நாளைக்கு நம்ம பங்குனி பிரம்மோத்சவத்தினுடைய கோபாலன் குட்டனுடைய அவனுடைய அருள்னால முடிப்போம். அதுக்கு அவன் அருள் புரியட்டும்னு சொல்லி கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வட்சசே கல்யாண குணபூர்ணாய செம்பகேஷாய மங்களம் அப்படின்னு இந்த வாகனத்தை எல்லாம் அனுபவித்த எல்லாருக்கும் எல்லா மங்களையும் அந்த எம்பெருமானும் அந்த சூடி கொடுத்த நாச்சியாரும் அந்த செங்கமல தாயாரும் ருக்மிணி சத்யபாமாவும் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கட்டும் சொல்லி இன்னைக்கு முடிச்சுப்போம். ஸ்ரீமதே ரம்ஜிதா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயா நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு எல்லாருக்கும் எல்லா மங்களத்தையும் எடுக்கட்டும். இன்னைக்கு அருமையான கற்பக விருட்சம் நடந்ததுனால அந்த நம்பெருமானம் ராமனாக இருக்கின்ற அந்த நம்பெருமானம், கண்ணனாக இருக்கின்ற அந்த நம்பெருமானம் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும் சொல்லி இன்னைக்கு முடிச்சுப்போம். சுபம் சுபம் சுபம்.